நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துறாருன்னு கேட்டா, இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்த விசேஷமாய் ஊழியம் செய்த 3 வருஷ காலம் முழுவதும் அவர் யார் மேல் நினைவாயிருந்து, யாருக்கு ஊழியம் செய்து, யாரோடு தங்கி, யாருக்காக சேவை செய்தார்னு கேட்டா, அந்த பட்டியல் ரொம்ப அருமையா இருக்கு. சிறுமைப்பட்டவர்களுக்கு, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு, சிறைப்பட்டவர்களுக்கு, கட்டுண்டவர்களுக்கு. எவ்வளவு அருமை இது! நான் சின்னவனாய் இருக்கலாம், நான் சிறியவனாய் இருக்கலாம். இந்த சின்னவனை எப்படி மாற்றலாம், எப்படி உதவலாம், எப்படி அவனை மேம்படுத்தலாம் என்று என்னை குறித்து நினைத்து கொண்டிருக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா! என்மேல் நினைவாயிருக்கிற கர்த்தர் இருக்கிறார். நம்முடைய சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறவர். நான் சிறுமையும் எளிமையுமாய் இருக்கும்போது கர்த்தர் என்னை நினைவு கூர்ந்தார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவர் தான் தெரிந்தெடுத்து கொண்ட பாத்திரங்கள், பயன்படுத்தினவர்கள், அவர்கள் யாராக இருந்திருக்கிறாங்கன்னு கேட்டா, அவங்க எல்லாருமே ரொம்ப சிறியவர்களாக இருந்திருக்கிறாங்க இல்லையா? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது மோசே கர்த்தரை நோக்கி சொல்லுகிறார், ஆண்டவரே, இதற்கு முன்பாகவது தேவரீர் உமது அடியானோட பேசினதற்கு பின்னாவதாக நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். திக்குவாய் மந்த நாவு. இந்த நிலையில கிடக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். அவனுடைய சொந்த மக்கள் அவனை நிராகரித்தாங்க. நீ எங்களை ஆளப் போகிறாயா? நீ உன்னை யார் எங்களுக்கு மேல் அதிகாரியா வைத்தது? எங்களை யார் உன்னை யார் எங்களுக்கு மேல் நியாயாதிபதியாக வைத்ததுன்னு கேட்டாங்க. அந்த விதத்தில் ஒரு நிராகரிக்கப்பட்ட ஒரு மனுஷனை அவரே சொல்றாரு, என்னால பேச முடியாது, நான் திக்குவாய் மந்தன். அவனை கர்த்தர் சொல்றார், நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை நான் அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். அந்த சிறியவனை, சின்னவனை நோக்கி பார்த்தது வேற யாருமே இல்லை, கர்த்தர் மட்டுமே நோக்கி பார்த்தார். ஆமேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், எல்லாரும் தயவுசெய்து திறந்து பாருங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அருமையாக அதை ஆரம்பிக்கிறார். எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். எதை பாருங்க? நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பு. இன்னொரு சொன்ன, உங்க செலக்ஷன் ப்ராசஸை பாருங்க. உங்களை எப்படி செலக்ட் பண்ணார் ஆண்டவர்னு பாருங்க. அந்த செலக்ஷன் ப்ராசஸை பற்றி வேதம் சொல்லுகிறது. இந்த அழைப்பில் மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. பவுல் எழுதுறார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி இந்த ஞானம் இல்லாதவங்க யாரா? உலகத்தில் பைத்தியமானவைகளை. இப்ப சொல்லுங்க பாஸ்டர், நான் ஒரு பைத்தியம் தான் சொல்றேன், ஒரு ஆமேன் சொல்லுங்க. பரவாயில்ல, நல்ல ஜனங்களா இருக்கீங்க. என்ன இதை ஒரு 2 முறை டெய்லி சொல்லியிருக்கேன். சொல்லிட்டா இருக்கிற கொஞ்சம் கொம்பு கூட உடஞ்சி போயிடும், இருக்கிற கொஞ்சம் பெருமை, கொஞ்சம் அகந்த கூட நம்மளை விட்டு போயிடும். என்ன பவுல் சொல்றாரு, இந்த உலகத்தில் தெரிந்தெடுக்கணும்னு ஆண்டவர் பார்க்கும்போது ஞானிகள்லாம் அநேகர் கிடையாது, இந்த பைத்தியங்களை தான் தேவன் தெரிந்தெடுத்தார். வேதம் சொல்லுது அடுத்தது, பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில், நம்ம தான் இந்த பலவீனர், நம்ம தான். அடுத்து சொல்லுகிறார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். என்ன அழகா இருக்கு பாருங்க. ஒரு செலக்ஷன் ப்ராசஸை பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த சின்னவனெல்லாம் கர்த்தர் நினைப்பாரா? சின்னவனெல்லாம் கண்ணோக்கி பார்ப்பாரா? இந்த சிறியவனை கண்ணோக்கி பார்ப்பாரா? ஆனால் தேவனுடைய நினைவுகள் ஆச்சரியமானது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னை பெரியவனாக்க நான் நினைச்சிட்டு இருக்கேன்ப்பா. எவ்வளோ பெரிய தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய தகுதியை பார்த்து நம்மை நினைக்கிறவர்கள். பொதுவாக நம்ம வளரும்போது, பெருகும்போது, ஒரு காரியத்தில் வெற்றி எடுக்கும்போது, உயரும்போது, அதில் நம்ம கொஞ்சம் நம்ம சம்பாதிக்கும் போது நம்ம நினைக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? இந்த யோபு எல்லாவற்றையும் இழந்த போது அவனை விசாரிக்க ஒரு சகோதரன் வரல. ஆனால் கர்த்தர் அவன் இழந்ததெல்லாம் ரெட்டிப்பாக திருப்பி கொடுத்த போது கூப்பிடாமலே எல்லாம் வந்துட்டாங்க தேங்க்ஸ் கிவிங்க்கு. எல்லாம் அவன் கஷ்டப்பட்ட நேரத்தில் ஒன்றும் கொடுக்கல, ஆனால் எல்லாம் திரும்பி ரெட்டிப்பாக கிடச்ச உடனே எல்லாம் தங்க மோதிரம் போட்டானான். ஏன் இந்த போட்ட மோதிரத்தில் வெள்ளி மோதிரமாவது கொஞ்சம் முன்னாடி போட்டிருந்தா ஏதாவது உதவி இருக்கும். ஆனால் அப்போ யாரும் வரல. ஆனால் வாழ்க்கையில் உயர் வந்தவொடனே எல்லாரும் தன்னோடு சம்மந்தப்படுத்தி கொள்ள வந்தாங்க. அதுக்கப்புறமா தான் கட்டிப்பிடித்து அழுதாங்களாம். கர்த்தர் இந்த மாதிரி ஒரு நடந்து போச்சே, தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி அழுதாங்களாம். ஆனால் உலகம் அப்படி இருக்கும்போது யோபுவை நினைவு கூர்ந்த ஒரு கர்த்தர் எப்போ நினைவு கூர்ந்தார்? அவன் தாழ்வில் இருக்கும்போது அவன் நினைவு கூர்ந்த ஒரு தேவன் நமக்காக இருக்கிறார். நான் உண்மையாக சொல்லுவேன், இந்த வார்த்தையை நான் வாசித்த பொழுது உண்மையாவின் இருதயம் நன்றினால் நிறைந்தது. ஆண்டவரே, இந்த எளிய மக்கள், கைவிடப்பட்ட மக்கள், சிறைபிடிக்கப்பட்ட மக்கள், கட்டுண்டவர்கள், திக்கற்றவர்கள், இவர்களுக்காக தான் நீங்கள் இறங்கி வந்தீங்க. அவர்களை கட்டவிழ்க்க, அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க தானே பரிசுத்த ஆவியானவர் உம்மை அபிஷேகம் பண்ணினார். அவர் சொன்னார், நான்
ஏற்கனவே கண்டு கொண்டவர்களை நான் தேட வரல, காணாமல் போன ஆடுகளை தான் நான் தேட வந்தேன். ஒரு நல்ல சுகதேகிக்கு வைத்தியம் தேவையில்லை, வியாதியஸ்தனுக்கு தான் வைத்தியம் தேவை. தொலைந்து போனவைகளை தேடவும் ரட்சிக்கவும் நான் வந்தேன். நம்முடைய ஆண்டவருடைய நினைவை நாம் யோசிக்கும் போது he is really interested in the little ones. இந்த சிறியவர்கள் மேல் நினைவுள்ளவராய் நம்முடைய தேவன் இருக்கிறார். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, ஒருவேளை இந்த உலகம் நம்மளை ஞானமற்றவன், எளிமையானவன், பலவீனன், ஒன்றுக்கு உதவாதவன் தள்ளி வைக்கும்போது கர்த்தரோ நம்மேல் நினைவாய் இருக்கிறார், நம்மை நினைக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தாழ்வில் இருக்கும்போது நம்மை நினைப்பது உண்மையாகவே தேவனுடைய ஒரு பெரிய கிருபை. சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். யார் இதை சொல்றான்னா, கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். அது என்ன சொல்லுகிறதுனா, அந்த சிறியவனா இருக்கிறான், சின்னவனா இருக்கிறான், அவனை பற்றி நினைக்க யாரு அப்படின்னு தூக்கி போடாம அவனை பற்றி திட்டம் போடவும், அவனுக்காக ஒரு வாழ்க்கையை அமைக்கவும், அவனுக்காக ஒரு வருங்காலத்தை வடிவமைக்கவும் தேவன் நினைவுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகம் பெரியவர்களே இன்னும் பெரியவர்களாக மாற்ற விரும்புது. ஆனால் சின்னவன் மேல் நினைவுள்ளவனாக இருந்து அவனை பெரியவனாக்க நினைவு கூறுகிற ஒரு தேவன் நம்மோடு இருப்பது எவ்வளோ பெரிய கிருபை. ஹல்லேலூயா. சரி, அடுத்தது இன்னொரு சத்தியம், அதே வசனம் திரும்ப படிக்கலாம். ஏசாயா 60:22. சின்னவன் 1000 வாசிங்க, சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட், God is interested in the affairs of the little ones. சிறியவர்களுடைய விஷயத்தில் கருத்துள்ளவராய், கவனம் உள்ளவராய், நினைவுள்ளவராய் தேவன் வெளிப்படுகிறார் இந்த இடத்துல. ரெண்டாவது, இந்த வசனத்தை படிக்கும் போது வெளிப்படுகிற சத்தியம் என்ன தெரியுமா? God involves himself with the little ones. தேவன் இந்த சிறியவர்களுடைய காரியத்தில் தலையிடுகிறவராய் இருக்கிறார். சிறியவர்களுடைய காரியங்களை பொறுப்பேற்று நடத்துகிறார். அதான் வாசிக்கிறோம். இப்போ இந்த கண்ணோட்டத்தோட வாசித்து பாருங்க. சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். எப்படி? கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இந்த சின்னவனுக்கும் பெரிய தேவனுக்கும் என்னங்க சம்பந்தம்? எந்த விதத்தில் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இவனை பெரியவனாக்க, இவனை பலத்த ஜாதியாக்க நான் ஈடுபடுவேன், நான் தலையிடுவேன். அவர்களுடைய காரியங்களில் என்னை நான் பொறுப்பேற்றுக் கொள்வேன். I will take responsibility. I will involve in the life of these people. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது போல ஞானத்திலோ, பலத்திலோ, ஐஸ்வர்யத்திலோ, தாளந்திலோ சிறியவர்களோட தங்களை ஈடுபடுத்தி கொள்வது அநேகருக்கு பிரியமா இருக்காது. இப்போ நீங்க பொதுவாக பாருங்க, இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது. ஜூன் மாதம் நிறைய பள்ளிகளுக்கு ஸ்கூல் திறக்கும். இப்போ இந்த ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கிளாஸஸ் மேலே போக போக இந்த 9th, 10th, 11th, 12thலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு காரியம் நடக்கும் ஸ்கூல்ஸில். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வீக்கர் செக்ஷன் ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் இந்த படிக்காதது, படிக்க முடியாதது, ஒன்றும் தேராதது, இதெல்லாம் ஒரு தனியாக ஒரு கிளாஸ் பிரிச்சிருவாங்க. அதுக்கு ஒரு தனி செக்ஷனே இருக்கும். நிறைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் ABC எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் ரேங்கர், செகண்ட் ரேங்கர், இந்த 10, 20, 30க்குள்ளே வாங்குறவன் எல்லாம் மேலே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒன்றுத்துக்கும் உதவாதுன்றதெல்லாம் கடைசி செக்ஷனில் தூக்கி போட்டுருவாங்க. இப்போ இதுக்கு டீச்சர்ஸை போடும்போது அந்த கிளாஸுக்கு எந்த டீச்சரும் போக மாட்டார்கள். சில டீச்சர்ஸ் என்கிட்டே ஜெபிக்க வந்திருக்கிறார்கள். அவங்களாம் வருத்தப்படாதீங்க பாஸ்டர், இந்த செக்ஷனில் மட்டும் போடக்கூடாதுன்னு எனக்கா ஜோம் பண்ணுங்க பாஸ்டர். எந்த செக்ஷன்லமா போடக்கூடாது? இந்த வீக்கர் செக்ஷனில் மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது, போடுறோம். பிரைட் செக்ஷனாக போட சொல்லுங்க பாஸ்டர். ஏன் பிரைட் செக்ஷனில் போடணும்? சொல்லி கொடுக்காட்டி கூட படிச்சிருவான் பாஸ்டர். நமக்கு வேலையே இல்லை. இவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், செகண்ட் ரேங்க் எடுக்கிறான்னா ஏன் எடுக்கிறான்னா, உண்மை என்னன்னா அவன் தனியாக படிச்சுக்கிட்டான். அதான் அவன் படிச்சுக்கிட்டான், தேறிக்கிட்டான் அல்ல. ஆனா யாருமே இந்த வீக் செக்ஷனுக்கு போக மாட்டாங்க, போக விருப்பமும் இல்லை. அது ஒரு பெரிய தலைவலி. அதை போய் மாட்டிக்கிட்டு நம்ம சாக வேண்டியதுதான். இவங்களோட நம்மளை சேர்க்கக்கூடாது. நம்மளை பிரைட் செக்ஷனில் போட்டால் கர்த்தர் வெற்றி சிறந்தாருன்னுவோம். ஆண்டவர் கிருபையா ஜெபத்தை கேட்டு தொல்லையிலிருந்து கர்த்தரனை விடுவித்தா. ஏன்னா அந்த சிறியவன், சின்னவன், எளியவன், தோற்றவன், பலவீனன், இவர்களோடு நம்ம கூட இருக்கிறது நமக்கு விருப்பம் இல்லை. இதுதான் மனுஷன்.
ஆனால் நம்மளை பற்றி இப்போ தான் சொன்னோம், நானும் ஒரு பைத்தியம்தான், நானும் ஒரு பலவீனன் தான், நானும் ஒன்றுமில்லாதவன், நான்லாம் பிரபுலாம் கிடையாது. ஆனாலும் நமக்குள்ள போட்டி வேற. இந்த பைத்தியத்தில் யார் பெரிய பைத்தியம், யார் சின்ன பைத்தியம், இந்த முட்டாளில் யார் பெரிய முட்டாள், யார் சின்ன முட்டாள், இதில் நமக்கு வேற பாகுபாடு வேறு. அதில் தனித்தனி கிளாஸஸாக அது நம்ம பிரித்து வச்சிருக்கிறோம் இல்லையா? ஆனால் பொதுவாக நான் சொல்ல வந்த கருத்து என்னன்னா, we don't want to get involved with the little people in any way. பொதுவாக பார்ப்போமானால் அது பண ரீதியாக இருக்கலாம், பொருள் ரீதியாக இருக்கலாம், ஞான ரீதியாக இருக்கலாம், வசதிகள் ரீதியாக இருக்கலாம், அல்லது படிப்பின் ரீதியாக இருக்கலாம். இந்த சிறியவர்களோடலாம் நமக்குலாம் அதை தொந்தரவுங்க, அதெல்லாம் பெரிய பிரச்சனைங்க, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம பொதுவாக நம்ம ஒதுங்குவோம். ஆனால் அவன் சிறியவன் சின்னவன் என்று கர்த்தர் பார்த்த பிறகு கூட அவனுடைய காரியங்களை தலையிடுகிறதற்கு நம்முடைய தேவனை போல ஒருவர் இந்த உலகத்தில் ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா. He involves himself. அவரே அவனுடைய வாழ்க்கையில தலையிட்டு ஈடுபாடு கொண்டு எப்படியாகிலும் அவனை மேம்படுத்திடணும்னு கர்த்தர் விரும்புகிறார், வாஞ்சிக்கிறார். அதனால தான் 68ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார். 140ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் தாவீது சொல்வார், சிறுமையானவரின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். அவர் சொல்ற, நான் அறிஞ்சிருக்கிறேன். நான் யோசித்து பார்த்தேன், இவர் எப்படி அறிஞ்சாரு? சிறுமையானவனுடைய வழக்கு எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன்றார். எப்படிங்க அறிஞ்சாரு? எனக்கு 2 காரியம் தான் ஞாபகம் வருது. ஒன்று சவுல் இடத்துல ஒரு பட்ட பாடு. தான் ஒரு ஆடு மேய்க்கிற பையன் அப்படின்னு இந்த ராஜா தன்னை படுத்தின பாடு, விரட்டு அவனுக்கு கொடுத்த தொந்தரவுகள்லாம் நினைக்கும் போது, தனக்காக பேசுறதுக்கு யாரும் இல்லாத போது கர்த்தரே அவனை உயர்த்தினார், அவனுக்காக வழக்காடினார்ன்றது ஒன்று. 2வது, இப்போ தாவீது கேதுருமர வீட்டில் ஐஸ்வர்யம் கனம் உள்ளவனாக ஒரு பெரிய ராஜாவாக உயர்த்தப்பட்ட ஒரு உன்னத ஸ்தானத்துக்கு போயிட்டார். பழைய லைஃபே மாறி போச்சு. இப்போ உன்னதத்தில் இருக்கும்போது அவர் என்ன செய்தார்னா, பக்கத்தில் ஒருத்தர் இருந்தான், உரியான்னு ஒருத்தர். அந்த உரியாவுடைய மனைவி குளிச்சுட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவள் மேல் மோகம் கொண்டு இவனுக்கு உண்மையாக ஊழியம் செஞ்சுட்டு இருந்த அந்த உரியாவை இவனே கடிதம் கொடுத்து அவனை கொலை செய்தான். அவனுக்கு என்ன தைரியத்தில் செய்தான்னு சொன்னான், அவன் சின்னவன், நமக்காக சண்டை போடுறதுக்கு இத்தனை லட்சம் பேர் சேவகர்களாக இருக்காங்க, ஒருத்தனை கொண்டு போட்டான், நமக்கு என்ன, யார் நம்மளை கேட்பா, யார் நம்மகிட்ட சண்டைக்கு வருவா, அவன்லாம் சாதாரணவன், யுத்தம் நடக்கும்போது என் வாசப்படியில் படுத்து கிடக்கிறவன், அவன் செத்தான் என்ன உயிர் பிழைச்சான், இதெல்லாம் பெரிய காரியமா அப்படின்னு அவன் நினச்சிட்டு கொண்டுட்டு லைஃப் அவர் பாட்டுக்கு வாழ்கிறார், ஒன்றுமே நடக்காதது போல வாழ்கிறார். ஆனால் கர்த்தர் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது நாத்தான் தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். இந்த நாத்தான் தீர்க்கதரிசி ஒரு கதை ஒன்று சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, ஒரு தேசத்தில் ஒரு பட்டணத்தில் 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தன் ரொம்ப பணக்காரன், இன்னொருத்தன் ரொம்ப ஏழை. இந்த ஏழை வீட்டில் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி வளர்த்துட்டு இருந்தாங்க. இந்த ஆட்டுக்குட்டி இந்த மனுஷனுக்கு ஒரே சொத்து அதுதான், அது மேலே ரொம்ப பிரியம் வச்சுருந்தான், அது தான் பிள்ளைய போல வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் இந்த ஐஸ்வர்யவான் வீட்டில் ஒருவன் விருந்துக்கு வந்தான். விருந்துக்கு வந்தவன் சாப்பாடுக்காக இந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்ணா, தன்னுடைய சொந்த ஆடு மாடு எத்தனையோ இருக்குது, அதை விட்டுட்டு இந்த பக்கத்து வீட்டில் இந்த ஏழை குடிமகன் அவன் வைத்திருந்த அந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்துகிட்டு போய் அதை அவன் கையிலேருந்து பிடுங்கி அதை கொன்று இந்த ஐஸ்வர்யவானுக்காக சமைச்சு வச்சுட்டான் அப்படின்னு சொன்ன உடனே தாவீதுக்கு எழும்புது உடனே கோபம். யார் அந்த மனுஷன்? அவன் நிச்சயமாய் சாக வேண்டும். நீதான்ப்பா அது, நீதான் அது. இந்த உரியாவுக்காக யாரும் வழக்காட முடியலை, யாரும் பேச முடியல, நியாயம் கேட்க முடியலன்ன உடனே அவனை போட்டு இப்படி நசுக்கிட்டியே, அவனை கொன்று போட்டியே, அவன் குடும்பத்தை சீரழிச்சியே, நீதான் அந்த மனுஷன். கர்த்தர் நியாயம் விசாரிப்பார் என்பதை நான் அறிவேன்னு தாவீது சொன்னார். எனக்கு தெரியும் கர்த்தர் விசாரிப்பார். ஒருவேளை அவனை நான் சைலன்ஸ் பண்ணிட்டேன், அவனை நான் அமைதிப்படுத்திட்டேன், யாருக்குமே தெரியாதபடி சூழ்ச்சி பண்ணி கடிதம் அனுப்பிவிட்டு முதல் வரிசையில் நிற்க வச்சு அவனை யுத்தத்தில் கொன்றது போல செத்தது போல ஒரு செய்தியை எல்லா இடத்துலையும் பரப்பி நேச்சுரல் டெத்துன்னு சொல்லி நான் பிரபகண்டா பண்ணிட்டேன். ஆனால் கர்த்தரோ அந்த எளியவன் மேல் நோக்கமாக இருந்து அவனுக்காக எழுந்து நின்று வழக்காடினார். அந்த நாட்டில் இந்த உரியாவுக்காக எழுந்து நின்று பேசுறதுக்கு யாருமே கிடையாது, யாருக்கு தைரியம் கிடையாது. எல்லாரும் மறையும் போது கர்த்தர் அந்த எளியவனுக்காக நின்று நியாயம் விசாரித்தார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யார் என்றால் அந்த எளியவர்கள், சிறியவர்கள், சின்னவர்களுக்காக அவர்களுடைய காரியங்களை தலையிட்டு நியாயம் செய்கிற ஒரு நல்ல தேவன் நம்முடைய தேவன்.
அந்த சின்னவனையும் சிறியவனையும் நோக்கி பார்த்து அவனுக்காக எழுந்து வழக்காடுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இந்த மக்களுடைய ரத்தத்திற்காக கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் வழக்காடுவார், கர்த்தர் பதில் செய்வார். நிச்சயமா அது நடக்கும், நான் நம்புறேன். ஏனென்றால் எளியவனுடைய சத்தம் ஒரு நாளும் அது அமைதிப்படுத்தப்படாது. கர்த்தர் அவனுக்காக நின்று பேசுவார். திக்கற்றவனுக்காக, விதவைக்காக, கைவிடப்பட்டவனுக்காக, ஏழைக்காக எளிமை நின்று பேசுகிற ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். ஒருவேளை அதிகாரங்கள் பேசாம போயிடலாம், உயர் மட்டத்தில் இருக்கவங்க பேசாம போயிடலாம், நியூஸ் பேசாம போயிடலாம், உலகத்தின் நியாயாசனங்கள் பேசாம போயிடலாம். ஆனா கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் நின்று அவர்களுக்காய் வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. திக்கற்றவன், எளிமையானவன் என்றென்றைக்கு மறக்கப்படுவதில்லை. இந்த வசனத்தை படிக்கும்போது ஒரு சின்னவனை, சிறியவனை கர்த்தர் எப்படி மாற்ற வேண்டும் என்று வேற யாற்றையும் அந்த வேலையை கொடுக்காம கர்த்தர் சொல்கிறார், நானே அதை செய்வேன், நானே அதை செய்வேன். I will involve myself in the upliftment of the poor and the needy and the lowly. இந்த சிறியவர்களை மேன்மைப்படுத்துவதில் நானே என்னை ஈடுபடுத்திக் கொள்வேன். மத்தேயு 12:20 சொல்கிறது, அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். நியாயம் கிடைக்கிற வரைக்கும், நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் அவர் இந்த எளியவனை மறக்காமல், பலவீனப்பட்டவனை, சிறியவனை பலப்படுத்தி அவனுக்காய் நின்று பேசுகிற ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவது இந்த வசனத்தை படிக்கும்போது வெளிப்படுகிற சத்தியம் என்னவென்றால், நம்முடைய தேவன் சிறியவனுடைய விஷயத்தில் நினைவுள்ளவராய் இருக்கிறார், அல்லது கவனம் உள்ளவராய் இருக்கிறார், விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். God is interested in the affairs of the little ones. இரண்டாவது, இந்த வசனத்திலிருந்து வெளிப்படுகிற சத்தியம், God involves himself with the affairs of the little ones. இந்த சிறியவர்கள் விஷயங்களில் தேவன் தன்னையே ஈடுபடுத்திக் கொள்கிறார், தன்னை அதில் சம்பந்தப்படுத்திக் கொள்கிறார்.